எப்போ பார்த்தாலும் முட்டை நிறைய வேக வச்சுட்ருக்கீங்களே, ஒரு நாளைக்கு எத்தனை முட்டைக்காய் சாப்பிடுவீங்கன்னு சொல்லிட்டு 2-3 சிஸ்டர் கேட்டாங்க. நான் வந்து 2 சாப்பிடுவாங்க. அந்த உள்ள மஞ்சக்கரை எடுத்துக்க மாட்டேன். அது சாப்பிடலாம் நல்லதுன்னு தான் சொல்கிறாங்க. பட் எனக்கு டேஸ்ட்டு பிடிக்காது. என் ஹஸ்பண்ட் வந்து 3, பாப்பா அவங்களுக்கு 1. இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்க்கு வந்து நட் ஸ்மூத்தி தாங்க பிளான் பண்ணியிருந்தேன். அது கூட ஒரு ஃபுல் பனானா, ஒரு ஆப்பிளில் போட்டு கொஞ்சம் வேலை பால் ஊற்றி நல்லா அரைச்சிட்டேன்னா செம்ம டேஸ்டியாக இருக்கும். ஸோ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இதுதான் இன்றைக்கி எங்களுக்கு. அது போக ஆல்ரெடி பாயில் பண்ணி வச்சுருக்கிற முட்டையும் எடுத்துக்கிட்டாச்சு. ஸோ இன்றைக்கி வந்து ரொம்பவே லேசி டே. ஏன்னா எங்களுக்கு இன்றைக்கி வந்து வீக் எண்டு ஸ்டார்ட் ஆகுது. அதனால் அந்த அளவுக்கு குக் பண்ணலாம் மூடு வராது. ஸோ நார்மலாக இருக்கிறத வச்சு ஓட்டுற மாதிரி தான். ஃபர்ஸ்ட்ல அந்த முட்டை உரிக்கிறதுக்கு வந்து எனக்கு அவ்வளோ டென்ஷன் ஆகும். என்னடா அது வரவே மாட்டேக்கே, ஸ்கின்னெல்லாம் ஒட்டிட்டு வருதுன்னு. அப்புறம் தான் இன்னொரு ஃப்ரெண்ட் சொன்னாங்க, அது வெந்த உடனே அந்த தண்ணியை கீழே ஊற்றிட்டு ஜில்லு தண்ணியில் பிடிச்சி வச்சுட்டு 10 நிமிஷம் கழிச்சு எடுத்தால் முட்டை தோல் ஈஸியாக வந்துடும். நாங்கள் அடர தெரியாமல் போச்சுங்கிற மாதிரி தான் ஆச்சு. இன்னைக்கு ஸ்கூலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ட்ராகன் ஃப்ரூட்டும் பைனாப்பிள் தாங்க கொடுத்து விட்டேன். இவங்களுக்கு இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் வந்து கட்டாயம் ஏன் கொடுக்கணும், அப்படியாச்சும் டெய்லி ஏதாச்சும் ஒரு 2-3 வகை ஃப்ரூட்ஸை சாப்பிட்ருவாங்க. இதுவுமே ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க, ஃப்ரூட்ஸ் கொடுத்து விட்றீங்களா, அவங்க சாப்பிட்ருவாங்களான்னு. நான் மதியம் வந்த பிறகு டிஃபன் பாக்ஸை வேணால் காமிக்கிறேன், ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிட்டு வந்துடுவாங்க. பிறகு எப்படிங்க இந்த பசங்களை சாப்பிட வைக்கிறது, நல்லதை நம்ம தான் சொல்லி சாப்பிட வைக்க வேண்டியது இருக்குது. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோம் நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். பை.